நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்னன்னு லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? நான் காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வணக்கம் தோழர்களே. சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த மாதிரி பேமெண்ட் வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய தற்கொலைங்க திமுக மேலையும் திமுக தலைவர்கள் மேலையும் அவதூறு பரப்புறதே வாடிக்கையா இருக்குது. கோவை மாவட்டம் சூலூரை சேர்ந்த 10 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ண கொலை குற்றவாளிகள் தான் அந்த மேல இருக்கக்கூடிய 2 புகைப்படங்களும், கீழே இருக்கக்கூடிய 2 புகைப்படங்களும் ஒரே நபருடைய புகைப்படம் தான். அவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதாகி திமுக அரசு அந்த பெண்ணுக்கு உறுதுணையா இருந்து அந்த வழக்கு விரைந்து நடத்தி அந்த குற்றவாளிக்கு வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு அவன் சிறையில இருக்கான். யாரு எந்த வழக்குல கைதானாங்க என்ன எதுவுமே தெரியாது இந்த தற்குறி. அவங்க எல்லாருமே திமுக சேர்ந்தவங்க அப்படின்ட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பரப்ப பாக்குது. அந்த புகைப்படத்துல இருக்க யாருமே திமுக அடிப்படை உறுப்பினர்கள் கூட இல்ல. சொல்ல போனா அந்த குற்றவாளிகள் 2 பேரும் விசிலுக்கு ஓட்டு போட்டவர்களாக கூட இருக்கலாம். ஏன்னா தினமும் அன்றாட செய்திகளை இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் வழக்குல கைதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தாவேகாவினர் தான். இந்த அடிப்படை கூட தெரியாம இந்த தற்குறி பேமெண்ட வாங்கிட்டு பொய்யான அவதூற திமுக மேல பரப்புது. அப்படி என்ன செஞ்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின்? இந்த அம்மாவுக்கு அவ்வளவு கோபம் வந்துடுச்சு. அமைச்சர் பதவியை வாங்கிட்டு எல்லா கட்சி தலைவர்களும் அமைதியா இருக்கும் போது பாதிக்கப்பட்ட குழந்தைக்காக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குரல் எழுப்பதான் செய்வாரு. அது உனக்கு வலிச்சா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ல போனா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கேள்வி கேட்ட பிறகுதான் அந்த மிச்சர் மாமாவே வாயை திறந்து பதில் சொல்லியிருக்காரு. ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கோ, வழக்கம் போல அந்த மிச்சர் மாமா அமைதியா தான் இருந்திருப்பாரு. எப்படி அந்த பெற்ற தாய்க்கே தெரியாம அந்த குழந்தை எடுத்து போய் எரிச்சு சாம்பல் ஆக்குனாங்களோ அதே போல இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கேள்வி எழுப்பதான் செய்வாரு. அவருடைய மக்கள் பணி என்பது தொடரதான் செய்யும். இன்னொரு முறை இந்த மாதிரி திமுக மேல அபாண்டமா அவதூறு பரப்பினாலோ அல்லது அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பத்தி அவதூறு பரப்பி வீடியோ போட்டாலும் உனக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்ன்றது வேற மாதிரி இருக்கும். பணத்துக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உனக்கு சமமா நின்னு பேசுறது எங்களுக்கு அசிங்க தான். ஆனா எங்களுடைய தலைவரை இழிவுபடுத்தி பேசின அப்படின்னா நாங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டோம். பி கேர்ஃபுல்.